புரிஞ்சுக்கிறாம நீங்கள் ஒரு 2-3 மாநிலத்தில் பேசுகிறதுனால அந்த மொழியை எல்லா நாடங்களும் திணிக்கணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. அது ரொம்ப தப்பு. நாங்கள் விரும்பினால் கற்கிறோம். அதில் ஒன்றும் இல்லை. 36 லட்சம் வாழ்கிறோம். எல்லா மாநிலங்களையும் பரவி வாழ்கிறோம். இங்கேருந்து கற்றுக்கிட்டு போய் அங்கே குடியேறணுமா, அங்கே போனவொன்னா 2-3 மாதத்தில் அந்த மொழிகளை கற்றுக்கிட்டோம். அவ்வளோதான். இன்னைக்கு எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் இந்திய குடிமை பணிக்கு படிச்சுட்டு வந்த மாவட்ட ஆட்சியாளர்கள்லாம் மற்ற மாநிலங்கள் போய் பணி செய்யும்போது அங்கே போகும்போது வட இந்தியாவுக்கு அந்த மொழி தேவைப்படுது, கற்றுக்குறாங்க. அவ்வளோதானே. இது நீங்கள் கட்டாயமாக படிக்கணும். அது இந்திய மொழி, அது மும்மொழி கொள்கையில் அது ஒரு கொள்கை மொழியாக இருக்குதுங்கிறத ஒருபோதும் ஏற்க முடியாது. அது தேவையற்ற சிக்கலை உருவாக்கும். இந்த திராவிடர்களை நீங்கள் நம்பாதீங்க. இது இந்த தேர்தலுக்காக நடிக்கும். நீங்கள் இந்த சிக்கலை அன்னைக்கே முற்றுப்புள்ளி வச்சுருந்துருக்கணும். இத்தனை ஆண்டுகளாக கூட்டணி வச்சு ஆட்சி அதிகாரங்களில் இருந்து அன்னையிலிருந்து பிரச்சனை. இந்த மொழிக்காக இந்தி திணிப்புக்காக போராடி 800 பேருக்கு குறையாம செத்துருக்கா. நீங்கள் 18 பேர் தான் கணக்கில் காட்டியிருக்கீங்க. அத்தனை பேரோட உயிர் தியாகம் பைத்தியக்காரத்தனமாயிரும். உன் மொழி உனக்கு, என் மொழி எனக்கு. ஒரு தொடர்புக்கு ஒரு மொழி வேணும். அது ஏற்கனவே ஆங்கிலம் இருக்கு, அப்ப அவசியம் இல்லை. அவ்வளவுதானே. திமுகவை தனித்து நின்று நான் இந்தி திணிப்புக்கு எதிராக பேரணி நடத்தினேன். திமுக எனக்கு அனுமதி எங்க கொடுத்துச்சு தெரியுமா? உண்மையில உளமாற எதிர்த்தா நீ எங்க கொடுத்துருக்கணும்? எந்த இடத்துல ஆள் நடமாட்டம் இல்லையா இங்க தள்ளிவிட்டீங்க. உளமாற இந்தியை திமுக எதிர்க்குதுன்னா நீ இதுக்கு சவுகார்பேட்டையில் இந்தியில் பேசி வாக்கு கேட்டீங்க. எதுக்காக இந்தியில் சூரொட்டி விட்டீங்க? எதுக்காக ஈரோடு கிழக்கில் இந்தியில் சூரொட்டி விட்டி வாக்கு கேட்டீங்க? எதுக்காக கேட்டீங்க? உங்கள் பிள்ளைகள் நீங்கள் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் இந்தி மொழி பாடமாக இருக்கா இல்லையா? தமிழ் இருக்கா, இந்தி இருக்கா? தமிழ் நீங்க இப்போ எதுக்குறீங்களே, அப்ப 30,000 ஸ்கூல்ல தமிழ் கட்டாயமாக்குறதுக்கு நீங்க வற்புறுத்திக்கலாமே. நான் வற்புறுத்தி என்ன நீங்க இப்போ உங்க மூலமா வற்புறுத்துகிறேன். தமிழை பயிற்று மொழியாக கொண்டாங்க, பாடமொழியாவது கொண்டாங்க சொல்லிட்டேன், வற்புறுத்திட்டேன். கொண்டு வந்துருவாங்களா? இவங்களை ஒழிக்காம நீங்க எப்படி தமிழை போயிட்டு இருப்பீங்க? நீங்க அரசு பள்ளியில் கொஞ்சம் கொஞ்சம் தமிழை படித்து கொண்டிருந்த பிள்ளைகளையும் கடைசியா அதை ஆங்கில வழி கல்வியா மாற்றி கடைசி சவப்பட்டிகளை தமிழை அடக்கி உள்ள போட்டு கடைசி ஆணி அடித்தது இவங்க தான். கல்வியை தனியார் முதலாளிகளுக்கு விற்றுவிட்டு அவன் வியாபாரம் பண்ணுறவன் எதை படிக்கிறத மக்களுக்கு ஒரு மோகம் இருக்குது. ஆங்கிலம் ஒரு மொழி, அது அறிவல்லங்கிற புரிதல் இல்லை. அது லாங்குவேஜ் தானே ஒழிய அது நாலேஜ் இல்லைங்கிற புரிதல் இல்லை. அதனால இங்கிலீஷ் படிக்கிறதுன்ட்டு அதில் ஒரு மோகத்தில் எல்லாரும் தனியார் பள்ளிகளை நோக்கி படையெடுக்க அரசு பள்ளியில் கூட தமிழ் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போச்சு. தமிழ் பயிற்று மொழியாக இருந்தது, ஆங்கிலம் பயிற்று மொழியாகி தமிழ் பாடமொழியாக மாறிச்சு.